ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டாப் 6 சோஷியல் மீடியா ட்ரெண்ட். அதை பத்தி தான் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த 6 ட்ரெண்ட்ஸை மட்டும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் போதும் உங்க பிசினஸ்க்கான சேல்ஸை ஈஸியா இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது என்ன ஸ்டெப்ஸ், அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதை பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் சேனலுக்கு வரலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ணுவோம்னா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிட்டர்மாட் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டே பை டே வந்து பார்த்தா சோஷியல் மீடியா புது புது அப்டேட் வந்துட்டு இருக்கு. அந்த சேம் டைம் புது புது ட்ரெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. அந்த ட்ரெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்டை ஃபாலோ பண்ண மட்டும் தான் நீங்க சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நீங்க பிசினஸ்ல இருந்து இன்விசிபிள் ஆயிடுவீங்க. அதாவது உங்க காம்படிட்டர் உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ மேக்ஸிமம் என்ன ட்ரெண்ட்ஸ் வருதோ அந்த ட்ரெண்ட்ஸ் ஈஸியா நீங்க ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டாப் 6 ட்ரெண்ட்ஸ் இன் 2025 அதை பத்தி தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். 6 சோஷியல் மீடியா ட்ரெண்ட்ஸ் இன் டாமினேட்டிங் 2025. இந்த 6 ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்க கரெக்டா உங்க பிசினஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ஓவர் சேல்ஸ், செகண்ட் ஒன் சோசியல் காமர்ஸ் ரெவல்யூஷன், தேர்ட் வந்து ஏஐ பவர்டு கண்டென்ட் கிரியேஷன், ஃபோர்த் ஒன் வீடியோ கண்டென்ட் டாமினேஷன், ஃபிஃப்த் ஒன் வந்து பில்ட் ட்ரஸ்ட் த்ரூ டிரான்ஸ்பரன்சி, லாஸ்ட் வந்து சோசியல் சர்ச் ஆப்டிமைசேஷன். ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ஓவர் சேல்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தா நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஆக்சுவலா டைரக்டா இப்போ சேல் பண்ற ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா பிராண்ட்ஸ் நவ் ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் ஃப்ரெண்ட்லி குரூப்ஸ் அண்ட் கம்யூனிட்டி. பிகாஸ் என்ன பண்றாங்க, இப்போ கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணி அந்த கம்யூனிட்டியில அவங்க கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறாங்க, அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்கா ப்ராடக்ட் அவங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா உங்க பிசினஸ்க்கு நீங்க ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணணும். அந்த கம்யூனிட்டியில வந்து டெடிக்கேட்டா ஒரு கம்யூனிட்டி மேனேஜர் போட்டு அந்த கஸ்டமரோட கொரிஸ் நீங்க சால்வ் பண்ண மட்டும் போதும் உங்க பிசினஸ் ஈஸியா நீங்க க்ரோ பண்ணலாம். நெக்ஸ்ட் சோஷியல் காமர்ஸ் ரெவல்யூஷன். அதாவது இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நிறைய பேர் வந்து யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சீங்களேன், டைரக்ட் என்ன பண்றாங்க, கூகுள் போய் சர்ச் பண்ணல, அமேசான் போய் சர்ச் பண்ணல, உங்க வீடியோஸ் ஒன்று பாக்குறாங்கன்னா அந்த வீடியோக்கு லிங்க் இருக்குதான்னு சொல்லி கேட்கறாங்க. பிகாஸ் அவன் என்ன பண்றான், டைரக்டா அவன் எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருக்கானோ அங்கேயே பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்றான். ஸோ இதெல்லாம் நீங்க உங்க பிசினஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். நீங்க ஒரு இ காமர்ஸ் ஓரியன்டட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ நீங்க வந்து ஒரு யூஜிசி வீடியோ ரெடி பண்றீங்க, இல்ல வந்து ஒரு நல்ல கிரியேட்டிவ் வீடியோ ரெடி பண்றீங்க, உங்க பிசினஸ்க்காக ரெடி பண்றீங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து அங்கேயே ப்ரொவைட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண கமெண்ட் லிங்க் கொடுத்தா டைரக்டா டிஎம் பண்றது, இதே ஃபேஸ்புக்ல இருந்தா நீங்க டைரக்டா லிங்க் ஃபெச் பண்றது. இந்த மாதிரி பண்ணும்போது கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ பவர்டு கான்டென்ட் கிரியேஷன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்றாங்க, ஏஐ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா கண்டென்ட் கிரியேட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க, வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, எடிட் பண்ணுறது ஒருத்தர் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஸோ எல்லாமே ஆர்கானிக்கா பண்ணிடும். இன்னைக்கு வந்து எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணி டக்கு கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் ஏஐ யூஸ் பண்ணாம இருந்தா கண்டிப்பா நீங்க பேக்ல தான், ரொம்ப பேக்ல இருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் இன்னைக்கு எல்லா பிசினஸ் ஓனர்ஸும் என்ன பண்றாங்க, ஏஐ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு ஏஜென்சி கிட்ட போனா கூட அவங்க ஏஐ யூஸ் பண்ணி தான் உங்களுக்கான கான்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க, வீடியோ மேக் பண்ணுவாங்க, வீடியோ ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தா ஏஐ மூலமா வீடியோ எடிட்டிங் கூட பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ஏஐ டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்க பிசினஸ்க்கு நீங்க ஒரு பிளாக் ரைட் பண்ணாலும் சரி, இல்ல யூடியூப்காக வீடியோ மேக் பண்ணாலும் சரி, இல்ல ரீல்ஸ் கிரியேட் பண்ணாலும் சரி, கண்டிப்பா ஏஐ யூஸ் பண்ணி அதை வந்து நீங்க கோத்ரூ பண்ணி அதை ஒரு இன்ஸ்பயரா எடுத்து நீங்க வீடியோ மேக் பண்ணுங்க. கண்டிப்பா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் ஆர்கானிக்கா க்ரோ பண்ணி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ கான்டென்ட் டாமினேஷன். ஸோ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு உங்க பிசினஸ்க்காக நீங்க வீடியோ மேக் பண்ணலன்னா உங்க பிசினஸ் ஆன்லைன்ல இருக்க வாய்ப்பே இல்லை. பிகாஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிசினஸ் ஓனரும் அவங்களுக்கு பிசினஸ்க்காக வீடியோ மேக் பண்றாங்க. அதுவும் யூஜிசி கண்டென்ட் ஓரியன்டட் வீடியோஸ் மேக் பண்றாங்க. பிளஸ் வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ் மேக் பண்றாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் வேல்யூ ஆட் பண்ற மாதிரி வீடியோஸ் மேக் பண்றாங்க. ஸோ எஜுகேஷன் வீடியோஸ் மேக் பண்றாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல ரொம்ப எஃபெக்டிவ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்க பிசினஸ்க்காக இது வரைக்கும் நீங்க வீடியோ கான்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற ஒரே ட்ரெண்ட் வந்து வீடியோஸ் தான். பிகாஸ் மக்கள் வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் கன்சியூம் பண்றாங்க. ஸோ அதனாலதான் நீங்க வீடியோ உங்க பிசினஸ்க்காக மேக் பண்ணணும். ஸோ மேக் பண்ண மட்டும் தான் நீங்க ரீச் ஆக முடியும். ரீச் ஆக மட்டும் தான் உங்களால ப்ராடக்ட் சேல் பண்ண முடியும். சேல் பண்ண மட்டும் தான் நீங்க க்ரோ பண்ண முடியும். ஸோ இதை கண்டிப்பா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பில்ட் ட்ரஸ்ட் த்ரூ டிரான்ஸ்பரன்சி. ஸோ ஆக்சுவலா நீங்க என்னதான் நீங்க வீடியோஸ் போட்டாலும் சரி, இ காமர்ஸ் லிங்க் கொடுத்தாலும் சரி, இல்ல கம்யூனிட்டி கிரியேட் பண்ணாலும் சரி, பட் ஆனா நீங்க எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரோட ரிவ்யூஸ் ரொம்ப முக்கியம், கஸ்டமரோட டெஸ்டிமோனியல்ஸ் ரொம்ப முக்கியம், அட் சேம் டைம் கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம்.
ஸோ அதனால மேக்ஸிமம் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஸோ இதுல இருந்து ரியலாவே காட்ட ட்ரை பண்றாங்க. இன்னைக்கு வந்து எனக்கு எவ்வளவு ஆர்டர்ஸ் வந்திருக்கு பாத்தீங்களா, என்னோட ப்ராடக்டோட குவாலிட்டி பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்க, ரியல் டைம் ஆட்ஸ் வந்து ஷோ பண்றாங்க. யாரும் ஃபர்ஸ்ட் மாதிரியா கார்பரேட் வீடியோ ரெடி பண்ணி அதுக்கான ஆட் ரன் பண்றது அந்த மாதிரி ப்ராசஸ் பண்றது. இப்போ என்ன பண்றாங்க, ஒரு யூசர் பர்ச்சேஸ் பண்றது அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு லைவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அண்ட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பண்றாங்க, இந்த ப்ராடக்ட் எப்படி நாங்கள் கிரியேட் பண்றோம், பிஃபோர் எப்படி கிரியேட் பண்றோம், ஆஃப்டர் எப்படி கிரியேட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து வீடியோவை மேக் பண்ணி போடுறாங்க. ஸோ இதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தா, மக்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் மேலே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது. ஸோ ட்ரஸ்ட் பில்ட் ஆனா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் நீங்களும் உங்க பிசினஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ மக்களுக்கு உங்க மேல ட்ரஸ்ட் வரணும், நீங்க என்ன பண்ணணும், எதை டிரான்ஸ்பரண்டா காட்டணும்னு சொல்லிட்டு நீங்க தான் திங்க் பண்ணணும். ஸோ அதை லைவாவே காட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர்ஸ் பிளஸ் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அது காட்டலாம். பிளஸ் வந்து நீங்க எப்படி அதை வந்து கிரியேட் பண்றீங்க, எப்படி இதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்க பண்ணும்போது லைவா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பா உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஒன்ஸ் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா உங்கள்கிட்ட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. அட் லாஸ்ட் வந்து சோசியல் சர்ச் ஆப்டிமைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அல்காரிதம் படி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிடும். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சர்ச் ஆப்டிமேஷன் தான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ் என்ன பண்றாங்க, யாரும் போய் கூகுள்ல போய் சர்ச் பண்றது இல்ல. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்க எந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்காங்க அங்கேயே போய் சர்ச் பண்றாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஷூஸ் வேணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்றாங்க, ஃபேஸ்புக்ல சர்ச் பண்றாங்க, யூடியூப்ல சர்ச் பண்றாங்க. ஸோ இதனால என்னாச்சு, கூகுள்ல போய் சர்ச் பண்றதோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாச்சு கம்பேர்ட் டு 2024. ஸோ அதனால இன்னைக்கு நீங்க ஒரு வீடியோ மேக் பண்ணாலும் சரி, ஒரு பிளாக் மேக் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க ரீல்ஸ் மேக் பண்ணாலும் சரி, எல்லாமே அதை யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை யூஸ் பண்ற கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை யூஸ் பண்ற ஹேஷ்டேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் இன்னைக்கு வந்து சோசியல் சர்ச் என்ஜின் ஆப்டிமேஷன் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் ஒர்க் ஆகுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணும்போது கூட நீங்க ரீல்ஸ் ஒரு ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா ஷோ ஆயிருக்கும், நீங்க பார்க்கலாம். ஸோ நான் ரியல் எஸ்டேட் டைப் பண்ணும்போது, ரியல் எஸ்டேட் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இமேஜஸ் வீடியோஸ் ஷார்ட்ஸ் வீடியோன்னு வந்திருக்கு பாருங்க. இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஏதாச்சும் வீடியோ போட்டீங்கன்னா கூட அது இங்கே ஷோ ஆகும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும், சோசியல் சர்ச் ஆப்டிமேஷன் மேக்ஸிமம் கான்சென்ட் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெண்ட்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டடான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பாய் பாய்.